தேவன் பாவியை நீதிமானாக்குகிறார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். வருவீர் வருவீர் இயேசுவின் அண்டை, சீக்கிரமாய் வருவீர். வருவீர் வருவீர் இயேசுவின் அண்டை, சீக்கிரமாய் வருவீர். இலவசமாக நித்திய ஜீவனை அருளுவேன் என்று சிந்தினார் உதிரம். இலவசமாக நித்திய ஜீவனை அருளுவேன் என்று சிந்தினார் உதிரம். வருவீர் வருவீர் இயேசுவின் அண்டை, சீக்கிரமாய் வருவீர். சட்டம் இயற்றப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. இங்கிலாந்து தேசம்தான் உலகமெங்கும் சட்டங்கள் இயற்றி அவர்கள் வழிமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத புத்தகத்தில் இருந்து அநேக பிரமாணங்களையும் அவர்கள் கையாண்டார்கள். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. வக்கீல்கள் உருவானார்கள். பாவம் பெருகிக் கொண்டு வருகிறது. ஆகவே நீதிமன்றத்தில் அந்த நீதி வழக்கு வருகிறது. சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் குற்றவாளியாக கொண்டு வரப்பட்டான். அவனை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின்பு அவனிடத்தில் குற்றம் இல்லை என்று நீதிமன்றம் கண்டுகொண்டு நீதிமன்றம் அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது. உடனடியாக அந்த மனிதன் நீதிமன்றத்தில் மிகவும் சத்தமிட்டான், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டாம் என்று. நீதிபதி உடனடியாக என்ன என்று விசாரித்த போது அவன் சொன்னான், நான் பாவம் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை என்று பிரகடனம் செய்கிறீர்கள். அப்பொழுது ஏன் எனக்கு மன்னிப்பு? என்னை பாவமே செய்யவில்லை என்று பிரகடனம் செய்யுங்கள் என்று அவன் கூறுகிறான். சட்ட நிபுணர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். இவன் பாவமே செய்யவில்லை என்று நிரபராதி என்று சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஆகவே சட்டங்கள் திருத்தப்பட்டு இன்றைக்கும் அநேக நீதிமன்றங்களில் பாவம் செய்யாத மனிதர்களை நிரபராதி என்று விடுதலை செய்கிற வழக்கம் இன்றைக்கும் எல்லா நாடுகளிலும் இருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, தேவன் பாவியை நீதிமானாக்குகிறவர். தேவனை குறித்து அநேக நாமம் உலகத்தில் சொல்லப்படுகிறது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் கர்த்தர் என்று அநேக நாமம் அவரை பற்றி சொல்கிறது. ஆனால் ஸ்பர்ஜன் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு 1000 நாமம் இருக்கிறது. அதில் நான் அறிந்து அனுபவித்த மிக விலையேறப்பெற்ற நாமம் தேவன் பாவியை நீதிமானாக்குகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று தீர்க்க வேண்டும் என்றும் நீதிமானை நீதிமான் என்றும் தீர்க்க வேண்டும் என்றும் வேத பிரமாணம் கூறுகிறது. ஆனால் துன்மார்க்கனை நீதிமான் என்று ஒருபொழுதும் தீர்க்க முடியாது என்றும் பிரமாணம் கூறுகிறது. நாளின் காலையில் வருவீர் வருவீர் இயேசுவண்டை, சீக்கிரமாய் வருவீர் என்று நாங்கள் பாடினோம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவர் பாவ மன்னிப்பை உலகத்துக்கு அருளுகிறவர். ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த வசனம்தான் உலக கிறிஸ்தவத்தையே அசைத்தது. உலக கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு என்கிறதான இந்த மிகப்பெரிய பாக்கியம் மனிதர்களுக்கு எப்படி எப்படியெல்லாமோ கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நிலைகளில் இந்த வேதத்தை புரட்டி கொண்டிருந்தார்கள். இந்த ஒரே வசனம் இந்த உலக சரித்திரத்தை, அதாவது
இந்த ரட்சிப்பினுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைத்தது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வேதம் கூறுகிறது. வீண் கிரியை வேண்டாம், பலி வேண்டாம், இயேசுவை நோக்கி பார். கல்வாரி சிலுவையில் உனக்கும் எனக்கும் பலியாக வந்த இயேசுவை நோக்கி பார். கல்வாரி சிலுவையில் உனக்கும் எனக்கும் பலியாக வந்த இயேசுவை நோக்கி பார். வருவீர் வருவீர் இயேசுவின் அண்டை, சீக்கிரமாய் வருவீர். அதனால்தான் நாங்கள் பாடினோம், வீண் கிரியை வேண்டாம், பலி வேண்டாம், இனி இயேசுவை நோக்கிப்பார். கல்வாரி சிலுவையில் உனக்கும் எனக்கும் பலியாக வந்த இயேசுவை நோக்கிப்பார். ஒரே இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் தொடர்ந்து சொல்கிறது, ரோமர் 4:4, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்து நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு அநேகர் பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக அநேக பிரயாசங்களை செய்கிறார்கள். அங்கும் இங்கும் தங்களுடைய சரீரத்தை வருத்தி அநேக காரியங்கள் செய்கிறார்கள். அப்படி கிரியை செய்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் கூலி என்று எண்ணப்படும். அது கிருபை அல்ல. ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். அதனால்தான் ரோமர் 4:6 அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு வேதம் கூறுகிறது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான் என்று ரோமர் 4:7-8 வாசிக்கிறோம். தாமதம் வேண்டாம், சீக்கிரம் வருவீர், இன்றே இரட்சகர் பாதம் பணிந்து நீந்தே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாயே. இரட்சகர் பாதம் பணிந்து நீந்தே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாயே. வருவீர் வருவீர் இயேசுவின் அண்டை, சீக்கிரமாய் வருவீர். தாமதம் வேண்டாம், வீண் கிரியை வேண்டாம், சீக்கிரமாய் வருவீர். இந்த கல்வாரி சிலுவை அண்டையில் நீங்கள் வருவீர்களானால் உங்களை ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார், பிரகடனம் செய்கிறார். இவன் நீதிமான், ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பிரகடனம் செய்கிறார். தாமதம் வேண்டாம், வீண்கிரியை வேண்டாம், இரட்சகர் பாதம் பணிந்து நீ என்றே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். வருவீர் வருவீர் இயேசுவண்டை, சீக்கிரமாய் வருவீர். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமேன்.